பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். இன்னைக்கு அவருடைய உருவத்துல நீங்க பாத்தீங்கன்னா காமராஜரை பார்க்கலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்கலாம். இவர்கள் தான் உண்மையில் மக்களுக்காக சிறந்த முறையில பணியாற்றிய முதல்வர்கள். இங்க ஆல்பர்ட் சான்ஸ் செத்துட்டானா இல்ல உங்க அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா? பாரு வைக்கிற காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. இதுனா கல்யாண விடல இள விடா. ஆளு உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருந்தா. ஆனா கழுகு அந்த காக்காவை கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன் சொல்லுங்க? இப்படி எல்லாம் பேசினா நான் கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். கேப்டன் கங்குலிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? நான் சொல்றது கேப்டன் விஜயகாந்த். கழுகுக்கு தெரியும் தான் யார் என்று, கழுகுக்கு தெரியும் இந்த காக்கா யார் என்று. MLM இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். நான் யாருங்கிறது இருக்கட்டும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற நீ? ஆனா அதை எப்பயுமே சீண்டிக்கிட்டு இருக்க ஒரு பறவை எது தெரியுமா? காக்கா. சும்மானே போய் கொத்தும், சண்டை கிழக்கும், ஏதாவது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா கழுகு அந்த என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுன்னு இருக்கிறல நீ? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுன்னு இருக்கிறல நீ? அதனால இன்னைக்கு தேமுதிகவை பார்த்து ஏளனம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கழுகு கதையை மைண்ட்ல வச்சுக்காங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுன்னு இருக்கிறல நீ? நம்ம தலைவர் இல்லாமல் ஒரு 20வது ஆண்டு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வலி. உன்னால முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. கழுகு எப்பொழுதுமே மிக சிறந்த ஒரு பறவை. ஒரு அரசியல்வாதி மக்களோட சிந்தனை ஜெயிச்சு தனக்கு தேவையானதை சாதிக்கிறான், பணக்காரனாகிறான். கொடுத்திருக்கிறது. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம அத்தனை பேரையும் தைரியத்தோடையும் உற்சாகத்தோடையும் நம்மளை வழி நடத்துது. இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேவையானதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கீமில் ஈஸியாக ஆள் சேர்த்துடலாம்.